லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம், நான் உங்கள் சீனிவாசன். இப்போ சார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, அரியலூர்லேருந்து வக்கீலாக தான் இருக்காங்க. பிஏல சார் படிச்சுட்டு என்கிட்ட வரும்போது சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி நம்ம இந்த துறையில் தான் தம்பி இருக்கோம். எனக்கு ஒரு ஓரளவுக்கு சிம்பிளாக இருக்கணும், ஆனால் நல்லா உறுதியாகவும் இருக்கணும், ஒரு தரமான வீடாகவும் இருக்கணும் அப்படின்னு சார் நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க. நம்ம இந்த இதில் தான், இந்த லைனிங்கில் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு நம்ம சார் சொல்லியிருந்தாங்க. சார் நீங்கள் வாங்க நேரில் ஒரு முறை அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பாருங்கள் சார் எப்படி இருக்குன்றது நம்ம பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் ஓகேன்னா தாராளமாக நான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ சார் வந்து பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு சாராக இருக்கட்டும், அவங்க ஃபேமிலியோடு தான் வந்திருந்தாங்க. ஏன்னா இப்போ சாரு சன்னு எல்லாம் இருக்காங்க. ஏன்னா அவங்க பார்த்துருக்காங்க, அவங்களுடைய கருத்துக்கள் எப்படி இருக்குது. இந்த வீடு நம்ம பண்ணின வீடும் காமிச்சிருக்கோம், ஃபினிஷிங் பண்ண வீடும் காமிச்சிருக்கோம். இப்போ நம்ம போன டைம் நம்ம ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம், அந்த வீடியோயும் சார் பார்த்துருக்காங்க. அது சாரோடைய அபிப்பிராயம் எப்படி இருக்குன்றதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கங்க. வணக்கங்க சார். உங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கங்க. நான் யூடியூப்பில் தான் அவருடைய காங்கிரீட் வீடை பற்றி நான் பார்த்துருந்தேன். இது வீடியோ பார்த்திங்கனாக்கா ஏழை எளிய மக்களுக்கு பயன்படுற விதத்தில் தான் பார்த்திங்கன்னா அவருடைய கட்டுமானம்லாம் இருக்குது. இன்றைக்கி விற்கிற விலைவாசியெல்லாம் பார்த்திங்கனாக்கா ஒரு சாதாரண கூலி தொழிலாளிலாம் பெரிய வீடெல்லாம் கட்ட முடியாது. ஆனால் இவருடைய பிளானு ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ண பார்த்திங்கனாக்கா கண்டிப்பாக பாமர மக்கள் கூட ஒரு பெரிய மாளிகை வீடு கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் அவர் பண்ணிகிட்ருக்காரு. பல வீடியோக்களை நான் அவரை பார்த்தேன். இந்த வீடு கட்டுறதுனால பார்த்திங்கன்னா நமக்கு செலவு மிச்சமாகுது, நாட்களும் ரொம்ப கம்மியாகுது. அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா நமக்கு சேட்டிஸ்ஃபை உறுதியாக இருக்குது. கட்டடம் மிக உறுதியாக இருக்குது. செங்கல் கட்டுறதை விட பார்த்திங்கனாக்கா தண்ணி கோத்துக்கிட்டு, ரெண்டாவது பார்த்திங்கனாக்கா கீரை விரிசல்லாம் நிறையா வரும். நிறைய வீடு நம்ம பார்த்துருக்கோம், எங்கள் ஊரில் நிறைய இடத்துல நம்ம மாதிரிலாம் இருக்குது. ஆனால் இவருடைய காங்கிரீட் வீடு பார்த்திங்கனாக்கா நல்லா உறுதித்தன்மை நிறையா இருக்குது, அதோட விரிசல் கிடையாது. உண்மையாகவே சொல்ல போனீங்கன்னாக்கா நம்ம அதில் பட்டி கூட பார்க்க வேண்டியதில்லை. ஒரு கட்டக்கூடிய காங்கிரீட் வீட்டில் டேரெக்டாகவே பார்த்திங்கனாக்கா நீங்கள் பெயிண்ட் அடிச்சிக்கலாம், ஒயிட் வாஷ் பண்ணிவிட்டு பெயிண்ட் அடிச்சிக்கலாம். அவருடைய சைட்டை நேராக நாங்கள் பார்க்கணுன்னு தான் வந்தோம். பார்க்கணுங்கிறத விட வீடு நாங்கள் கட்டணுங்கிற ஒரு முடிவோடு தான் வந்தோம். பல நாள் கனவு எங்களுக்கு வீடு கட்டணும், ஒரு மெத்த வீட்டில் இருக்கணும்னு ரொம்ப நாளாக நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு முறையான ஆள், தரமாக செஞ்சக்கூடிய ஒரு முறையான ஆள், ரீசனபிளான ப்ரைஸில் கிடைக்கிற ஒரு ஆளை நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அந்த சமயத்தில் தான் யூடியூப்பில் கடவுள் எங்களுக்கு காமிச்ச ஒரு மிக அற்புதமான மனிதர் அண்ணன் சீன் அண்ணன். நிறைய வீடியோக்கள் அவரை பார்த்தோம். இவருடைய பிளான் பார்த்திங்கனாக்கா பல்வேறு மாவட்டத்தில் நிறைய பேர் இவரை வச்சு பயன்படுறாங்க. நாங்களும் அவர்கிட்ட பயன்பெறணுங்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா நிறைய பேர் கமெண்டில் அவர் தாழ்த்திலாம் பேசுகிறீங்க. நான் சொல்கிறேன், உங்களுக்கு பிடிச்சா வாங்க இவரை கேளுங்க, வீடு கட்டுங்க. அவருடைய இயல்பே அப்படி தான். நேராக பார்க்கும்போது இது ஒரு மனுஷன் வெள்ளையாக தான் இருக்கார். மனசில் எதுவும் வச்சுக்கல, ஓப்பனாகவே பேசுகிறாரு, யதார்த்தமாக தான் இருக்கார். அவருடைய இயல்பே அதை தான், அவருடைய தோற்றமும் அதான். அதனால் இனி வரக்கூடிய காலங்களில் யாரை கமெண்ட் பண்ணுறதை என்னுடைய தனிப்பட்ட ஒரு இதுவாக சொல்கிறேன், தயவுசெய்து அவரை கமெண்ட் பண்ண வேணாம். ரெண்டாவது அவர் சொல்லக்கூடிய கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் தொழிலை நான் எல்லா மாவட்டத்தில் நான் பண்ண வரேன்னு அவர் சொல்லலை. இந்த தொழில் பார்த்திங்கனாக்கா எனக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த தொழிலை யாராவது முன்னெடுத்து கற்றுக்கிட்டு ஏழை மக்களுக்கு பயன்பெற வகையில் நீங்களும் எடுத்து செஞ்சு கொடுங்கன்னு தான் அவர் சொல்கிறாரு. அவர் சம்பாதிக்கணும்னு நோக்கத்தோட சொல்லலை. ஏழை எளிய பாமர மக்கள் எல்லாருமே குடிசை வீட்டில் இருக்காங்க, எல்லாமே மாளிகை வீடுக்கு வரணுங்கிற ஒரு மனசாட்சியோடு தான் அந்த ஏதோ கருத்தை சொல்கிறாரு. உண்மையாகவே பார்த்திங்கன்னா வீடு கட்டணும் என்ன இருக்குனாக்கா அண்ணன் சீனண்ணன் பாருங்கள், இன்றைய நாள் நாங்கள் பார்த்தோம். எங்கள் கூட பார்த்திங்கனாக்கா இன்னும் பல்வேறு மாவட்டத்துலேருந்து எல்லாம் கூட வந்திருக்காங்க. எங்கள் ஃபேமிலியோட தான் வந்தேன். எல்லாருக்குமே வீடு பிடிச்சிருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. ரேட்டும் ரீசனபிளாக ரேட்டு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கான ரேட்டு சொல்லியிருக்காங்க, அதை நான் உங்கள்கிட்ட இப்போ பகிர்ந்துக்க முடியாது. அண்ணன் உங்களுக்கு நீங்கள் இந்த நேராக கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டாக கூட பண்ணி கொடுப்பாங்க. எங்களுடைய கெப்பாசிட்டிக்கு என்னன்னு சொல்லியிருக்கோம். அவர் அதை மாதிரி சொல்லியிருக்காரு. உண்மையாகவே இந்த வீடு பார்த்திங்கனாக்கா ஒரு உறுதித்தன்மை வந்த வீடு. இந்த காலகட்டத்தில் 2024 இந்த ரேட்டுக்கு, அவர் எனக்கு சொல்லியிருக்க ரேட்டுக்கு இந்த வீடு கட்டுறது சாத்தியம் இல்லை. ஆனால் அவர் சாத்தியமாக பண்ணுறாரு. அது எந்த விதத்தில் சாத்தியங்கிறது நமக்கு தெரியாது, பட் செய்யக்கூடிய அவருக்கு தான் தெரியும். உண்மையாகவே இன்றைய நாள் எங்களுக்கு அற்புதமான நாள் தான். இதை விட எங்களுக்கு அற்புதமான நாள்னா சீனனை எங்களுக்கு அந்த வீடை கட்டி எங்கள் குடி போகிற நாள் தான் எங்களுக்கு இதை விட வர அற்புதமான நாள். ஒரு திருவிழா கூட சொல்லலாம். எங்களுக்கு பார்த்துட்டு இருக்க நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வேண்டுகோள் என்னென்னா, ஒரு தடவை நீங்கள் பாருங்கள். வீடியோ பார்க்குறது மட்டும் கிடையாது, யூடியூப் பார்க்குறது கிடையாது. ஒரு தடவை நீங்கள் பார்த்தா தான் அதனுடைய உண்மைத்தன்மை என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். அது தெரிஞ்சால் மட்டுமே உங்களால் அதை சஜெக்ஷன் பண்ண முடியும், ஒரு முடிவு எடுக்க முடியும். வீடியோ பார்த்து மட்டுமே எதுவுமே நம்ம தீர்மானிக்க முடியாது. நேராக வாங்க. அவர் இன்றைக்கி எங்களை 2-3 வீடெல்லாம் சுற்றி காட்டினார். அவ்வளோ அற்புதமாக கட்டியிருக்கார் வீடு. வாய்ப்பே இல்லை. நான் வீடியோவில் பார்த்ததுக்கும் நேராக பார்க்குறதுக்கும் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்குது. அற்புதமான மனிதன். கடவுள் இவர்கிட்ட ஒரு திறமையை கொடுத்துருக்காரு. அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லிக்குவோம். ரெண்டாவது எங்கள் வீடு கட்டி கொடுக்குற சீனனுக்கும் ஒரு நன்றியை நான் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம் எல்லாருக்கும்.
இப்போ சார் வந்து சொல்லியிருந்தாங்க, ரொம்ப சொல்லிட்டாங்க. ஏன்னா உண்மையாக ஏன்னா சாரும் அந்த மாதிரி டைப் தான். ஏன்னா ஒரு கரெக்டாக தம்பி இப்படி தான்ப்பா அப்படின்னு ஃபோனில் எப்படி பேசினாரோ அதே மாதிரி தான் சாரை நேரில் பார்க்கும்போதும் நமக்கு கரெக்டாக அப்போ பேசுகிற மாதிரி இப்போயும் சார் தெளிவாக பேசியிருக்காங்க. ஏன்னா நம்ம உள்ளுக்குள்ளே வச்சுட்டு நம்ம சொல்லணுன்றது இல்லை. இதில் என்னென்னா சார் சொன்ன மாதிரி ஓப்பனாக தான் நம்ம எப்பவுமே எல்லாத்துக்கும் முடிஞ்ச வரையும் இது எடுத்துகிட்டு போய் இது சேர்க்கணுன்ற ஒரு நோக்கத்தில் நான் நிறைய பதிவுகள் ஃபஸ்ட்லேருந்து நம்ம சொல்லிகிட்ருப்போம். நம்மளோட வீடியோக்களில் நிறைய பேர்த்துக்கிட்ட சொல்லிகிட்டு இருப்போம். ஒரு கம்மி ப்ரைஸாக இருக்கணும், ஒரு தரமான வீடை கட்டி கொடுக்கணுன்ற நண்பர்களுக்கு கண்டிப்பாக நான் எப்போவுமே நான் சப்போர்ட்டாக தான் இருப்பேன். ஏன்னா அது உண்மையான வார்த்தை சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில நண்பர்கள்லாம் வந்து கமெண்ட் சொல்கிறாங்க, இவர் யூடியூப்பில் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறாருன்னு. சரி, இவருடைய செய்யக்கூடிய செயல்பாடுகளை எப்படி தான் அவர் வந்து பிரதிபலிக்கிறது நம்மள்ட்ட? இப்போ அவர் யூடியூப்பில் போட்டதுனால தான் நான் பார்த்தேன். என்ன மாதிரி பல பேர் பார்த்துருக்காங்க, பல பேர் வந்துட்டுருக்காங்க. நாங்கள் பாதி பேர் வந்துட்டோம். இப்போ இன்னும் பாதி பேர் நாங்கள் சைட்டை பார்க்குறது முன்னாடி பல ஃபோன் அவருக்கு வந்துருச்சு. பெருமைக்காக சொல்லலை, நாங்கள் வந்துட்டுங்கார சொல்லலை. உண்மையாகவே வந்து அவருடைய செயல்பாடு வெளி உலகத்துக்கு மக்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக தான் அந்த யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுறாரு. அவர் சம்பாதிக்கலைங்கிறது ரெண்டாவது விஷயம். ரெண்டாவது வந்து நம்ம அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம்ல, அதுக்காக வந்து நீங்கள் அவர் வந்து யூடியூப்பில் சம்பாதிக்கிறாரு போகிறாரு, அதுக்காக தான் ஒரு வீடியோ போகிறாருல்ல. உண்மையாகவே ஒரு செயல்பாடு எல்லாருக்கும் தெரியணும், எல்லாருக்கும் போய் ரீச் ஆகணுங்கிறதுக்காக தான் இந்த சமூக வலைதளத்தை அவர் பயன்படுத்துகிறாருங்கிறத மட்டும் நான் மேற்கோள் காட்டிக்கிறேன். கண்டிப்பாக சார் சொன்ன மாதிரி ஏன்னா உண்மையாக சொன்னார். நான் கண்டிப்பாக நம்ம ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங்கில் வந்து நான் ஒரு நண்பரை எதிர்பார்த்து தான் நம்ம சேனல் ரன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 8வது தான் படிச்சிருக்கேன். அப்போ நான் சொல்கிறேன், ஆனால் அந்த சேனல் ஃபுல்லாக ரன் பண்ணுறது நான் தான், இந்த எடிட்டிங் பண்ணுறதும் நான் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு எப்பயுமே இந்த பார்த்தா ஒரு டைம் ஃபிக்ஸ் ஆகிடும் நமக்கு மைண்டு. அந்த மாதிரி தான் இன்றைக்கும் எனக்கு படிக்க தெரியாது, அந்த இதை இப்படி தான் ஒரு வழியை காமிச்சு ஒரு டைம் சொன்னிங்கன்னா இந்த வீடியோ நம்மளோட சேனலில் ஒவ்வொரு எடிட்டிங்காக இருக்கட்டும் எல்லாமே ஓரளவு ஃபுல்லாக வீடியோவில் நம்ம தான் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நம்ம இந்த அளவுக்கு நான் இருந்தேன், இந்த அளவுக்கு நான் செய்கிறேன்னா ஏன்னா என்னோடய முயற்சிகள் ஒவ்வொன்றும். ஏன்னா நம்ம ஏழையாக பிறக்கிறது அது ஜகஜம், அது எப்படி வேணாலும் பிறக்கலாம். ஆனால் சாகும்போதும் ஏழையை சேர்த்துடக்கூடாது. எப்படியும் முயற்சி பண்ணி நம்மளோட முடிஞ்ச வரையும் 4 பேருக்கு நல்லதும் பண்ணணும்னா நம்மளும் ஓரளவுக்கு அதை வச்சு நம்மளும் ஓரளவுக்கு நல்லாவும் இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட குடும்பம், நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது. நம்ம இல்லைனாலும் அவங்களுக்கு ஏதோ ஒரு வழிகாட்டுதல், பசங்களுக்கு ஒரு நல்ல படிப்பு நல்லதை கொடுத்துட்டு போகணுன்றது என்னுடைய சின்ன ஒரு ஆசையில் தான் நம்ம இவ்வளோ தூரம் ஒவ்வொரு முறை நம்ம முயற்சி பண்ணி சொல்லிகிட்ருக்கோம். சார் வந்து எல்லா கட்டடத்தையும் காமிச்சோம் எல்லாமே எல்லாம் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. சாருக்கு நம்ம நிறைய நம்ம சொல்லியிருக்கோம். செலவும் கம்மியாகணும், ஒரு அளவுக்கு தரமான வீடாகவும் இருக்கணும்னு சாரும் சொல்லியிருக்காங்க. நம்ம அவருக்கு ஒரு பிளானு நம்ம கொடுத்துருக்கோம். அது சார் என்னன்றதை முடிவு பண்ணிவிட்டு மிக விரைவில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அரியலூர் மாவட்டத்துலேருந்து சார் வந்திருக்காங்கன்னும் போது ரொம்ப காலையிலேயே வந்துட்டாங்க. இவ்வளோ தூரம் வந்து பார்த்துட்டு போகிறாங்கன்றதே எனக்கு அதே. ஏன்னா நான் என்றைக்குமே கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போயின்ற மாதிரி. ஏன்னா நேரில் வந்து இப்படி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேன்னா தாராளமாக நான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன். எந்த ரூபத்துலேயோ என்னால் முடிஞ்ச வரையும். இப்போ சப்போஸ் எங்கள்கிட்டே ஒரு ஆள் இருக்காங்க, எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க சார் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக நம்ம ஏதோ ஒரு வகையில் சப்போர்ட் பண்ணி கொடுப்போம். ஏன்னா அப்படியே இல்லையே நம்மளோட சைட்டில் ஒரு சைட்டுக்கு கூட வந்து நில்லுங்க, தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செயல்படுத்திக்கங்க. என்னோடய சின்ன ஒரு வேண்டுகோள் அதுதான். ஏன்னா மற்றபடி நம்ம தான் எல்லாமே பண்ணணும், நம்ம தான் எல்லாமே ரொம்ப அதிகமாக சம்பாதிக்கணும் அந்த மாதிரி எண்ணத்தில் இல்லை. எல்லோரும் நல்லா இருக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் நம்ம அந்த பதிவை ஃபுல்லாக பதிவிட்டுருக்கோம். அதே போல் ஒரு பயனாளியாக நான் சீனனுக்கு ஒரு வேண்டுகோள் மட்டும் வைக்கிறேன். இது எங்கள் அரியலூர் மாவட்டம் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா அதாவது வந்து ஏழ்மையில் உள்ள எல்லா மக்களுக்கும், அடித்தட்டு மக்களுக்கும் உங்களுடைய சேவை தொடரணும்னு நான் ஒரு கோரிக்கை நான் வைக்கிறேன். அதை அண்ணன் கண்டிப்பாக செய்யணும். நீங்கள் எந்த ஒரு விமர்சனங்கள் வந்தாலும் அதை நீங்கள் ஏற்றுக்கணும், செய்யணும். ஏன்னா காய்க்கிற மரம் தான் கல்லடி படும்பாங்க. அதனால் நீங்கள் வளர்ந்து வந்துட்டீங்க. இன்றைக்கெல்லாம் எவ்வளோ பேர் கட்டுமான பொருட்களில் வந்து கொள்ளடிக்கிறவங்களாம் நிறையா இருக்காங்க. அது கண்ணுக்கு தெரிஞ்ச நிறையா இருக்குது. நீங்கள் யதார்த்தம் சொல்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வேறு மாதிரி தான் போகும். ஏன்னா அது எங்களுக்கு தான் பயனு, அது அவங்களுக்கு வந்து பாதிப்பு. அதனால் உங்களுக்கு குறை தான் சொல்லுவாங்க. அதனால் உங்களுடைய இந்த அறியாமை கிடையாது. இது சில பேர்லாம் சொன்னாங்க குழந்தை மாதிரி பேசுகிறேன். நம்ம குழந்தை தான். நீங்கள் இவ்வளோ தூரம் கம்மியாக நீங்கள் பேசி எல்லாம் மக்கள் நல்லா இருக்கணும் போகணும் அப்படிங்கிறதுனால கம்மியான ரேட்லாம் பண்ணுறதுனால குழந்தை தான் நீங்கள். சரியா, அந்த குழந்தைய தனத்தை நாங்கள் பயன்படுத்திட்டு நாங்கள் முன்னேறணும். எனவே வந்து சீனனை வரக்கூடிய காலங்களில் வந்து எல்லா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா குக்கிராமத்துலேயும் எங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஏழ்மையான மக்களுக்கு உங்களுடைய சேவை தொடரணும்னு மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நான் வலியுறுத்திக்கிறோம். ரொம்ப நன்றிங்கண்ணா. கண்டிப்பாக சார் சொன்ன மாதிரியே கண்டிப்பாக நம்மளோட முயற்சிகள் என்றைக்குமே ஒரே மாதிரி தான் இருப்போம். நம்ம என்றைக்குமே ஒரே மனப்பக்குவத்தில் தான் இருப்போம். நான் ரொம்ப நேரம் பேசியாச்சுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சரி, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க.